சாப்டர் 2 கதாநாயகன் அறிமுகம். ரித்தீஷ் ஒரு குடும்பஸ்தன். நிதி மேலாண்மையில் முதுகலை படிப்பு முடித்துவிட்டு ஒரு மிகப்பெரிய தனியார் நிறுவனத்தில் நிதி மேலாளர் மற்றும் நிதி விநியோகியாக இருந்தான். பெரும் பணக்காரர்கள் தங்கள் பணத்தை நிர்வகிக்கும் பொறுப்பை அந்த தனியார் நிறுவனத்திடம்தான் கொடுப்பார்கள். அந்த நிறுவனத்தில் வேலை செய்யும் ரித்தீஷ் அந்த பணத்தை நிர்வகித்து அதை பல மடங்காக பெருக்க வேண்டும். அதுதான் அவன் வேலையாக இருந்தது. எப்படி ஜியோ நிறுவனம் டெலிகம்யூனிகேஷன் இண்டஸ்ட்ரியில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி பல நிறுவனங்கள் மூடுவதற்கு காரணமாக இருந்ததோ, அதே போல ட்ரூபீகான் என்ற ஒற்றை நிறுவனம் அந்த துறையையே புரட்டி போட்டது. பல நிதி மேலாண்மை நிறுவனங்கள் மூடப்பட்டது. அதில் ரித்தீஷ் நிறுவனம் மட்டுமல்ல, அவனது நண்பர்களின் நிறுவனங்களும் கூட மூடப்பட்டது. அடுத்து என்ன செய்வது என்று யோசித்தவாறே நாட்கள் உருண்டு ஓடின. சேமிப்பு கரைந்தது. என்னதான் நிதி விநியோகியாக இருந்தாலும் நிதி என்ற ஒன்று இருக்கும் வரைதான் அதை செய்ய முடியும். வருமானம் நின்றுவிட்டால் நிதி கரையதான் ஆரம்பிக்கும். ஆனால் ரித்தீஷ் தனது அதிர்ஷ்டத்தின் மீது மிகுந்த நம்பிக்கை வைத்திருந்தான். சிறு வயதிலேயே அவனது அதிர்ஷ்டம் அவனை ஏமாற்றியதே இல்லை. சீக்கிரமே தான் ஒரு கோடீஸ்வரன் ஆவான். பின் அவனது பண பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்துவிடும் என்ற நம்பிக்கையில் வாழ்ந்து கொண்டிருந்தான். ஏனெனில் ரித்தீஷ் ஒரு நேர்மறை சிந்தனையாளன். எப்பேற்பட்ட துன்பம் என்று மற்றவர்கள் கருதினால் கூட அதில் உள்ள ஒரு நேர்மறையான விஷயம் மட்டுமே அவன் கவனத்தில் வரும். ரித்தீஷுக்கு ஒத்திசைவு கோட்பாட்டில் மிகுந்த நம்பிக்கை உண்டு. இந்த ஒத்திசைவு கோட்பாட்டை பற்றி அடுத்த அத்தியாயத்தில் விளக்கமாக பார்ப்போம். ரித்தீஷுக்கு பணப்பிரச்சனை இருக்குதான். ஆனால் ரித்தீஷிடம் பணத்தால் வாங்க முடியாத பல அற்புதங்கள் இருக்கிறது. அதில் முக்கியமான 2 அற்புதங்கள் அவன் மனைவி தாமரையும் மகன் சேஷுவும். அவன் மனைவி தாமரை அழகானவள்தான். ஆனால் அவன் அவளிடம் மயங்கியது என்னவோ அவளுடைய அறிவுக்குதான். ஆட்டோ கண்ணாடியை திருப்பினா எப்படி தாமரை ஆட்டோ ஓடும்? என்னமோ நீ சொன்னா கண்டிப்பா சரியா இருக்கும், அதனால நீ சொன்னாப்பிலேயே செய்யறேன் என்பது ரித்தீஷின் வாடிக்கையான வசனம். கண்டிப்பாக ஒரு நாளைக்கு 3 முதல் 5 முறை இதை அவன் சொல்வது உண்டு. தாமரைக்கு அறிவை காட்டிலும் உள்ளுணர்வு கூர்மை. அவள் சொல்லும் போது ஏன் அதை சொல்கிறாள் என்று அவளுக்கே தெரியாது. ஆனால் அது கண்டிப்பாக சரியாக இருக்கும். பொதுவாக அனைவருக்கும் உள்ளுணர்வு இருப்பதுண்டு. அதை மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ளும் தைரியம்தான் எவருக்கும் இல்லை. எங்கே தன்னை உளறுவதாக நினைத்து விடுவார்களோ என்ற பயத்தில் யாரும் தன்னுடைய உள்ளுணர்வை எவரிடமும் பகிர்ந்து கொள்வதில்லை. அப்படியே மீறி பகிர்ந்து கொண்டாலும் கேட்பவர்கள் அதை காரண அறிவு கொண்டு எடை போட்டு அதற்கு ஃபெயில் மார்க் கொடுத்து விடுவதுண்டு. உடலுக்கு எவ்வாறு 5 புலன்கள் உள்ளனவோ அதே போல மனத்திற்கும் 6 விதமான புலன்கள் உள்ளது. அவை கற்பனை, காரணம், நினைவு, உள்ளுணர்வு, பல்கோண சிந்தனை மற்றும் மன உறுதி என்பன. பொதுவாக மக்கள் அவை அனைத்திலும் காரண உணர்வை தான் முழுமையாக ஏற்றுக்கொள்கின்றனர். உள்ளுணர்வை உதாசீனம் செய்கின்றனர். காரண அறிவு ஏற்கனவே நடந்தவற்றை வைத்துக்கொண்டு நடக்க இருப்பதை யூகம் மட்டுமே செய்யும். அது அப்படியே நடப்பதற்கான நிகழ்தகவு மிகவும் குறைவு. ஆனால் உள்ளுணர்வின் மூலம் கணிக்கப்படும் விஷயம் நிச்சயம் 100% நடக்கும். ஆனால் அதை காரண அறிவு என்ற வேறொரு புலனை கொண்டு சரிபார்க்கின்றனர். அது ஒரு இசையை காதால் கேட்டுவிட்டு நாக்கின் மூலம் சுவைத்து சரிபார்க்க நினைப்பதற்கு சமம். அதே போல நாக்கின் மூலம் சுவைத்த ஒரு விஷயத்தை காதை கொண்டு உங்களால் உணர முடியாது. நாக்கின் உணர்வு வேறு, காதின் உணர்வு வேறு. கண்ணை கொண்டு சுவை அறியவோ ஒரு இசையை கேட்டு உணரவோ முடியாது. ஏனெனில் கண்கள் பார்க்கும் திறனை பெற்றிருக்கிறது. அதே போல மனதின் புலன்களும் வெவ்வேறு திறன்களை பெற்றிருக்கின்றன. அவற்றை வேறு ஒரு மனதின் புலன் கொண்டு சரிபார்க்க முடியாது. அதற்கான காரண புலனை நீங்கள் குறைத்து மதிப்பிட முடியாது. அதன் பணியே வேறு. உடல் புலன்களில் ஏதேனும் ஒன்றை பயன்படுத்த முடியாமல் போனால் உடல் ஊனம் எனப்படும். அதே போல நாம் மனதின் புலன்களில் ஒன்றை முழுமையாக புறக்கணிப்பது மனதை ஊனமாக்கிவிடும். சிலர்
காரண அறிவை அறவே தவிர்த்திடுவர். அதுவும் ஒரு விதமான மன ஊனம் ஆக்கும் செயலே. உள்ளுணர்வை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் உங்களுடைய உள்ளுணர்வை நீங்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டும். ரித்தீஷ் தாமரையின் உள்ளுணர்வை புரிந்து கொள்வது அவனுக்கு கடினமாக இருக்கவில்லை. ஏனெனில் அவன் சிறுவனாக இருக்கும்போது ஒரு சம்பவம் நடந்தது. சிறு வயதில் அவன் கணினி கற்றுக்கொள்ள ஒரு இன்ஸ்டிடியூட்டில் சேர்ந்தான். அதில் அவர்கள் முதல் தலைமுறை கணினி எவ்வாறு இருந்தது, இரண்டாம் தலைமுறை கணினி எவ்வாறு இருந்தது என்றெல்லாம் விளக்கிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் MS Word, Excel, PowerPoint போன்றவை எல்லாம் ஒரு தேவையில்லாத பாடம் போலவே சொல்லிக் கொடுத்தனர். ஆனால் ரித்தீஷ் MS Word, Excel, PowerPoint இவற்றை கற்றுக்கொள்வதில் தான் ஆர்வமாக இருந்தான். கணினியின் வரலாறு மற்றும் அதை கண்டுபிடித்தவரை பற்றியெல்லாம் தெரிந்து கொள்ள ஆர்வம் காட்டவில்லை. அப்போது அந்த கணினி ஆசிரியர் அவனை ஒரு முட்டாளை போல நடத்தினார். அவனுக்கு ஃபெயில் போட்டார். ஆனால் சரியாக 8 ஆண்டுகள் கழித்து காக்னிசன்ட் டெக்னாலஜிஸ் நிறுவனத்தில் 48,000 மாத சம்பளத்தில் வேலைக்கு சேர்ந்தபோது அவனுக்கு தேவைப்பட்டதெல்லாம் MS Word, Excel, PowerPoint தானே தவிர கணினியின் பல்வேறு தலைமுறை வரலாறு பற்றி அல்ல. அவன் கற்றுக்கொண்ட சிறிய வயதில் அவனுக்கு யார் சொன்னது அவனுக்கு அது பிற்காலத்தில் தேவைப்பட போகிறது என்று? உள்ளுணர்வுதான். அத்தகைய அனுபவம் அவனுக்கு நாளுக்கு நாள் நடந்து கொண்டேதான் இருக்கிறது. அவன் பிற்காலத்தில் பண மேலாண்மை படித்துவிட்டு ஒரு பெரிய பண மேலாண்மை நிறுவனத்தில் வேலை பார்க்கும் போது கூட அவனது உள்ளுணர்வுதான் அவன் மிகப்பெரிய லாபகரமான முடிவுகளை எடுக்க காரணமாக அமைந்தது. உள்ளுணர்வை பற்றி நன்கு உணர்ந்த ரித்தீஷ் தாமரை அவளின் உள்ளுணர்வை ரித்தீஷுடன் பகிர்ந்து கொள்ளும் போது அதை காரண புலன் கொண்டு சரிபார்க்கவில்லை. அதை உள்ளுணர்வாகவே உணர்ந்தான். எப்போதும் தாமரையின் உள்ளுணர்வை புகழ்ந்து கொண்டே இருப்பான். தாமரை ரித்தீஷை நோக்கி, இப்பவே குப்பையை தூக்கி போட்டுட்டு வா என்றாள். டயர்டா இருக்கு, காலையில போடுறேன் என்றான் ரித்தீஷ். இப்பவே என்றாள். உடனே ரித்தீஷ், சரிடி இப்போ ராமசாமி என்று குப்பையை போட போனான். குப்பையை போட்டுவிட்டு திரும்பியவன் காலில் ஒரு பண பாக்கெட் தடுக்கியது. இருட்டில் கூர்ந்து பார்த்ததில் 3 பாக்கெட்டுகள் இருந்தது. அதை பேக் செய்திருக்கும் விதத்தை பார்க்கும் போது மிகுந்த பணம் புரளும் இடத்தில்தான் இதை பேக் செய்திருக்கிறார்கள் என்று தெரிந்தது. மேலும் அதில் எந்த நிறுவனத்தின் அடையாளமோ அல்லது வங்கியின் அடையாளமோ இல்லாமல் இருந்தது. இதை கொண்டு அது கணக்கு காட்டக்கூடிய நிலையில் இல்லாத பணம் என்று மிக சுலபமாக யூகிக்க முடிந்தது. அதை எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு சென்றான். அவனது அறையில் வைத்து அதை பார்த்தான். 3 பண பாக்கெட்டுகள், எண்ணி பார்த்தால் 6 கோடிகள், அத்தனையும் 2000 ரூபாய் நோட்டுகள். அதன் வரிசை எண்கள் கூட தொடர்ச்சியானதாகத்தான் இருந்தது. அநேகமாக அது பண மதிப்பிழப்பின் போது அதிகாரத்தை பயன்படுத்தி பழைய மதிப்பிழப்பு செய்யப்பட்ட நோட்டுகளை புதிய 2000 நோட்டுகளாக மாற்றியது என்பதை யூகித்து கொண்டான். இந்த சம்பவம் நடந்த காலத்தில் அரசாங்கம் 2000 ரூபாய் நோட்டுகளை திரும்ப பெறும் அறிவிப்பை அறிவிக்கவில்லை. அப்படிப்பட்ட அறிவிப்பு பிற்காலத்தில் வரும் என்ற எண்ணம் கூட யாருக்கும் இல்லை. ஆனால் ரித்தீஷ் அப்படிப்பட்ட அறிவிப்பு வரக்கூடும் என்பதை நன்கு உணர்ந்திருந்தான். இதை எதிர்பார்க்க பெரிய பொருளாதார அறிவெல்லாம் தேவையில்லை. சாதாரண பொது அறிவு போதும். கருப்பு பணத்தை பதுக்க 1000-500 ரூபாய் நோட்டுகள் உதவியாக இருக்கிறது எனும் போது 2000 ரூபாய் நோட்டுகளை புழக்கத்தில் விடுவது எந்த விதத்திலும் மாற்றத்தை ஏற்படுத்தாது. ஆனாலும் பண மதிப்பிழப்பு செய்யப்பட்ட நோட்டுகளை பெற்றுக்கொண்டு புதிய நோட்டுகளை கொடுக்க, அந்த புதிய நோட்டுகளை வங்கிகளுக்கு எடுத்து செல்லவும், புதிய பணத்தை விநியோகிக்கும் பணியை எளிமையாக்கவும் ஏற்பட்ட தற்காலிக ஏற்பாடுதான் இந்த 2000 நோட்டுகள் என்று நன்கு உணர்ந்திருந்தான். ஏனெனில் 2009ஆம் ஆண்டே அவன் பண மதிப்பிழப்பு நடவடிக்கை பிற்காலத்தில் ஏற்படக்கூடும் என்று யூகித்திருந்தான். அது 2016ஆம் ஆண்டுதான் நடந்தது. அதே போல இந்த 2000 ரூபாய் நோட்டுக்கான திரும்ப பெறும் நடவடிக்கையும் அவன் யூகித்திருந்தான். இப்போது இந்த பணத்தை என்ன செய்வது என்று யோசித்தான் ரித்தீஷ். காவல்துறையில் ஒப்படைத்தால் அந்த கருப்பு பணத்திற்கு சொந்தக்காரன் ரித்தீஷின் குடும்பத்தை தாக்கக்கூடும். அந்த ஆள் யார் என்பதை பொறுத்து அதன் பாதிப்பு இருக்கும். சரி, தானே வைத்துக் கொள்ளலாம் என்றால் அதை எப்படி செலவு செய்வது? அந்த பணத்திற்கு சொந்தக்காரன் யார்? அவனுக்கு எங்கெல்லாம் ஆள் இருக்கிறார்கள் என்று தெரியாமல் இந்த தொடர்ச்சியான சீரியல் நம்பர் உள்ள நோட்டுகளை
வெளியில் தெரியும்படி செலவு செய்ய முடியாது. உதாரணமாக, ஒரு நகைக்கடையில் இந்த பணத்தை செலுத்தினால் ஒருவேளை அந்த நகைக்கடை உரிமையாளர் அந்த பணத்திற்கு சொந்தக்காரராக இருக்கக்கூடும், அல்லது அந்த பணத்திற்கு சொந்தக்காரனின் ஆளாக இருக்கக்கூடும். அதனால் இந்த பணம் ரித்தீஷிடம் இருப்பது தெரிந்துவிடும். அதை வங்கியில் தனது பெயரில் செலுத்திக் கொள்ளலாம் என்றால் அந்த பணத்திற்கு சொந்தக்காரன் அங்கும் ஆள் வைத்திருக்க கூடும். ஏனெனில் பணத்திற்கு சொந்தக்காரனும் அதை தேட முயற்சித்தால் அவன் எங்கெல்லாம் தனது ஆட்களை வைத்திருப்பான் என்று ரித்தீஷால் யூகிக்க முடிந்தது. சரி, கேஷ் டெபாசிட் மெஷின் கொண்டு இதை தனது அக்கவுண்டில் டெபாசிட் செய்யலாம். சிறந்த வழி அதுதான். ஆனால் அதிலும் ஒரு சிக்கல் உள்ளது. திடீரென்று அவனது அக்கவுண்டில் அதிக பணத்தை டெபாசிட் செய்வதும் ஆபத்து. அந்த பணத்திற்கு சொந்தக்காரன் ஒருவேளை அதிகாரம் படைத்தவனாக இருந்தால் அதையும் எதிர்பார்த்து திடீரென்று அதிக தொகையை டெபாசிட் செய்த அக்கவுண்டை டிராக் செய்து விடுவான். அதனால்தான் இப்போது இருக்கும் ஸ்லாபை அப்படியே மெயின்டைன் செய்ய வேண்டும். எனில் மாதத்திற்கு 58,000 வரை தனது அக்கவுண்டில் கேஷ் டெபாசிட் மெஷின் கொண்டு செலுத்துவது பாதுகாப்பானது. ஆனால் அதிலும் ஒரு சிக்கல் இருக்கிறது. அது என்னவென்றால், அவன் இவ்வாறு 58,000 செலுத்திக் கொண்டே இருந்தால் இந்த 6 கோடியை முழுவதுமாக செலுத்தி முடிக்க சுமார் 86 ஆண்டுகள் ஆகும். இதை அத்தனையும் தனது மனதிற்குள் யோசித்துக் கொண்டிருந்த ரித்தீஷ் முதலில் பணத்திற்கு சொந்தக்காரன் யாராக இருக்கக்கூடும், அவனது அதிகார வரம்பு மற்றும் ஆற்றல் வரம்பு என்ன என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று தீர்மானித்தான். அப்போது அவனது மனதில் அதிகபட்ச அதிகார வரம்பு மற்றும் ஆற்றல் வரம்பில் யாரேனும் தொழிலதிபர் அல்லது அரசியல்வாதியாக இருக்கலாம் என்று நினைத்தான். இதில் தொழிலதிபரை விட அரசியல்வாதிக்கு அதிகார வரம்பும் ஆற்றல் வரம்பும் அதிகம் என்று நினைத்தான். அதனால் இது ஒரு அரசியல்வாதியின் பணம் என்றே எண்ணி தனது திட்டத்தை தீட்டுவது மிகவும் பாதுகாப்பானது என்று தீர்மானித்தான். அதிலும் அந்த அரசியல்வாதி இப்போது ஆட்சியில் இருக்கும் அரசியல்வாதி என்று கருதி ஒரு திட்டத்தை வகுப்பது அவனை பொறுத்தவரை மிகுந்த பாதுகாப்பாக இருக்கும் என்று கருதினான். எனவே இது ஒரு ஆளுங்கட்சி அமைச்சரின் பணம் என்ற யூகத்தின் அடிப்படையில் தனது முழு திட்டத்தையும் வகுக்க தயாரானான். அவனது பார்வையில் அது முதலமைச்சரின் பணமாக இருக்கக்கூட வாய்ப்பு உண்டு என்ற ரீதியில் தனது திட்டத்தை வகுக்க ஆரம்பித்தான். இந்த பணத்தை வைத்து ரித்தீஷ் என்ன செய்ய போகிறான்? இந்த பணம் இவனிடம் இருப்பது அமைச்சருக்கு தெரியாமல் இருக்க என்ன செய்ய வேண்டும்? பண செலவை செய்யும் தரகர்களிடம் சென்று இதை பயன்படுத்தக்கூடிய பணமாக மாற்ற முயன்றால் ஒருவேளை அந்த தரகர் அமைச்சரின் ஆளாக கூட இருக்கலாம். அரசாங்கம், வருவாய்த்துறை, அமைச்சர் இவர்களுக்கு தெரியாமல் இந்த பணத்தை எவ்வாறு பயன்படுத்த போகிறான் ரித்தீஷ்? பொறுத்திருந்து பார்ப்போம்.